ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பரான தக்காளி பருப்பு சாம்பார் தாங்க. ஹோட்டல் ஸ்டைலோட வீட்டில் இருந்து செஞ்சு பாருங்கள். ஒரு இட்லிங்களுங்க 20 இட்லி சாப்பிட்டாலும் பத்தாது. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ தான் புதுசாக சேனலை பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். 100 கிராம் அளவுக்கு பருப்பு எடுத்துக்கோங்க. துவரம் பருப்பு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு 6 பூண்டு பல் போட்டுக்கோங்க. தக்காளி ஒரு 10 தக்காளி போல் போட்டுக்கோங்க. ஒரு 6 காஞ்ச மிளகா போட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தக்காளி வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், ஆனால் புளி ஆட் பண்ணக்கூடாது. இப்போ குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டுக்கோங்க. இப்போ 3 விசில் வந்துடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி ஒரு கரண்டி வச்சோ இல்லை மத்து வச்சோ நல்லா மசிச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி பருப்பு வடித்த தண்ணியே இருக்குது. இப்போ ஃபுல்லாக மசிச்சாச்சு. இப்போ அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். வேணும்னா எக்ஸ்ட்ராவாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கேஸ் அடுப்பு பற்ற வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சுடணுமே கொஞ்சமாக கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுமே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பச்சை கொத்து கருவேப்பிலை போடுங்க. இப்போ நல்லா கடுகு விடிஞ்சிருச்சு. இப்போ தாளித்து விட்டுடலாம். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்தளவுக்கு குழம்பு சூப்பராக இருக்குங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.